நாம் தமிழர் கட்சி ஏன் தேர்ந்தெடுக்கிறோன்னா, நான் 7 வயசுல ஒரு கேள்வி கேட்டேன். எனக்கு என்னோட அப்பா படுகொலை செஞ்சுட்டாங்க. எனக்கு அப்பா இல்ல. ஆனா நான் ஒரு மேல் ஜாதிங்கிற ஒரே காரணத்துக்காக ஸ்கூலுக்கும் போம்போது நோட்டுக்கும், புத்தகத்துக்கும் காசு குடுத்தேன். ஆனா ஒரு பொண்ணு வந்து அவங்க கீழ் ஜாதி. அந்த பொண்ணுக்கு அப்பா இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு புத்தகத்தையும், நோட்டையும் இலவசமா குடுத்தாங்க. அத நான் கேட்டேன். எதுக்காக இப்படி அந்த பொண்ணுக்கு அப்பா இருக்கு, இலவசமா குடுக்குறீங்க? எனக்கு அப்பா இல்ல, என்கிட்ட காசு கேட்குறீங்க, ஜாதி பார்த்து ஏன் குடுக்குறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அந்த கேள்வியை மாமா மேடையில கேட்டாரு, செந்தமிழன் சீமான் மாமா. அப்போ நான் 7 வயசுல கேட்ட கேள்வியை மேடையில கேட்குற அளவுக்கு அதாவது நம்ம நினைக்கிறத ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒவ்வொரு இங்க மலையா இருக்கட்டும், மண்ணா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், எல்லா உயிர்களுக்கும் பேசுறது செந்தமிழன் சீமான் மாமா மட்டும்தான். தமிழ்நாட்டுல அரசியல்வாதிகள் எல்லாருமே ஓட்டுக்காக மட்டும்தான் இருக்காங்க. சீமான் மாமா மட்டும்தான் வாழ்வாதாரத்துக்காக இருக்காரு. எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆசைதான், நாம் தமிழர் கட்சியில வாழணும். என்னோட குழந்தைய நாம் தமிழர் ஆட்சியில பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னு என்னோட ரொம்ப ஆசை. ஆனா இந்த 26ல அது நடக்காம போயிருச்சு. வர 31லயாவது செந்தமிழன் சீமான் மாமா ஜெயிக்கணும். நாம் தமிழர் கட்சியில எல்லா குழந்தைகளும் நிம்மதியா வாழணும். இந்த 3 விஷயம்தான் நம்ம நாட்டுல நடக்குது. திரைக்கவர்ச்சி, இலவசம், ஏவிஎம் மிஷின், இந்த 3 இல்லாம இருக்கணும். பெண்கள் எல்லாருமே வந்து போராளியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா திரைக்கவர்ச்சிக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறப்ப 1.5 கோடி பேர் தான். அப்படின்னாலும் திரைக்கவர்ச்சிக்கு 1.5 கோடி பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இலவசத்துக்குன்னு 3.5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இனமானத்துக்காக நாங்க 1 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கோம். ஆனா ஏவிஎம் மிஷின்ல எங்களோட 80 லட்சம் ஓட்டை திருடிட்டாங்க. இனி வர 31 தேர்தலையும் 29 எம்பி தேர்தலையும் வந்து ஏவிஎம் மிஷின் இருக்கக்கூடாது. பேப்பர் முறை சீட்டு ஓட்டு கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும். இந்த ஏவிஎம் மிஷினை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமா சேர்ந்து உடைக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். இல்ல அதை நிறுத்துறதுக்கு போராட்டத்தை அறிவிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய நடிகர்லாம் கிடையாது. நான் வந்து படமே பார்க்க மாட்டேன். நான் பார்த்த ஒரே படம் மாயாண்டி குடும்பத்தார் மட்டும்தான். அந்த மாயாண்டி குடும்பத்தார் படத்தை வந்து எல்லாருமா ஒன்னா சேர்ந்து அந்த பாட்டு பேசாம தான் இருந்து பாட்டை வந்து எல்லாருமே பார்க்கலாம். நீங்க, நானு, என்னோட குழந்தை எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பார்க்கலாம். ஆனா குஷி படத்துல ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை நான் பார்த்ததே இல்லை. குழந்தையில இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அந்த பாட்டை எல்லாரும் கூட உட்காந்து பார்க்க முடியுமா? இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விஜய் விஜய்ங்கிறாங்க. அவர் நடிச்ச எல்லா படத்தையும் அண்ணன் தம்பியோடையும் அக்கா தங்கச்சியோடையும் குடும்பத்தோட உட்காந்து பார்க்க முடியுமா? அவங்க குழந்தைகளுக்கு அந்த படத்தை காமிக்க முடியுமா? ஆனா சீமான் மாமா நடிச்சது ஒரு படமோ 2 படமாவோ இருந்தாலும் அந்த படத்துல ஒவ்வொரு கருத்தும் அவ்வளோ ஒரு கருத்தா இருக்கும். அந்த பேசாம இருந்த பாட்டெல்லாம் பாப்பா ரொம்ப விரும்பி கேட்பா. எங்களுக்கு அந்த தலைவர் மேதகு பிரபாகரனை நாங்க உயிரா நேசிக்கிறோம். அதை விட ஒரு படி அதிகமா செந்தமிழன் சீமான் மாமாவை நேசிக்கிறோம். நாங்க தலைவர் வந்து நெஞ்சுக்குள்ளதான் சுமந்துட்டு இருந்தோம், தலைவர் பிரபாகரன். ஆனா அவரை வந்து பேட்சா குத்த வச்சுக்கிட்டு வெளியில வரைக்கும் போக வச்சது சீமான் மாமா மட்டும்தான். அது ரொம்ப மன வருத்தமா இருந்துச்சு. அங்கே இருக்க பிறந்த நாட்டுல நம்ம பிறந்தோம், ஆனாலுமே இப்படி இருக்காங்களே, திரைக்கவர்ச்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப கவலையா இருக்கு. ஆமா, ரொம்ப கவலைப்பட்டோம், அழுதோம். மாமா தோத்துட்டாரு அப்படிங்கிறப்ப ரொம்ப கவலையா இருந்துச்சு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. வர 29லயும் 31லயும் வந்து ஏவிஎம் மிஷினை தடை செய்யணும், பேப்பர் முறை ஓட்டை கொண்டு வரணும். அப்ப விஜய் எல்லாம் இருக்க மாட்டாரு. இப்ப வந்து திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல த்ரிஷாவை நிப்பாட்டினா அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்றாங்க. த்ரிஷாவோட நாயை நிப்பாட்டினா கூட அவங்க ஜெயிப்பாங்க. என்ன காரணம்னா ஓட்டு போடுறது மக்கள் கிடையாது, ஏவிஎம் மிஷின் தானே. அப்ப யார் வேணா ஜெயிக்கலாம்ல. இதே காரைக்குடி தொகுதியில அந்த பிரபு அண்ணால ஒரு கொலகாரனுக்கு மக்கள் வாக்கு செலுத்தினாங்க, விவசாயிக்கு செலுத்தல அப்படின்னு கேட்கும் போதே ஒரு அசிங்கமாவும் கேவலமாவும் இருக்கு. நான் விவரம் தெரிஞ்சதுல இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு தலைவர் இருக்காருன்னா அது செந்தமிழன் சீமான் மாமா மட்டும்தான். ஆமா, எவ்வளவு தோல்வி வந்தாலும் சரி, நாங்க உடல் மண்ணுக்கு உயிர் நாம் தமிழர் கட்சிக்கு.